வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழர்கள் நீர்நிலை மேலாண்மையில் அவங்களுடைய அறிவியல் சிந்தனைகளை எப்படி அந்த காலத்தில் நிர்வகிச்சாங்க அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் மேலாண்மைனா என்ன அதை முதல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. மேலாண்மைனா நம்ம ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நம்ம செயல்களை எப்படி வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போடக்கூடிய திட்டங்கள், செயல்நிறைகள், செயல்திறன்கள், அதாவது இந்தந்த வழியில் இந்தந்த வேலையை செய்யணும், அதை இந்த அளவுக்கு திறன்பட செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த குறிக்கோளை அடையிறது தான் மேலாண்மை. மேலாண்மைன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நமக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம். அதுவும் மேலாண்மைன்ற சொல்ல இப்போ தான் நம்ம உபயோகப்படுத்தினாலும் ஆதி காலத்திலே பார்த்திங்கன்னா இந்த மேலாண்மைன்ற வார்த்தை தான் இல்லையே தவிர இந்த செயல் திட்டங்கள், இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஆதி மனிதன் ஒரு கூட்டு முயற்சி, அதாவது எல்லாருமே சேர்ந்து அந்த தொல்குடி காலத்திலேயே அவங்க செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய நாகரிக வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் எல்லாமே வந்திருக்கு. அதனால் ஆதிக்குடி மக்கள் எடுத்துக்கொண்ட செயல்பாடுகள் தான் மேலாண்மை கூறுகள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும். இப்போது எல்லாமே சேர்ந்து வாழுறோம். எல்லாம் சேர்ந்து வாழும்போது நம்ம வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே நம்ம திறன்பட நிர்வகிக்கணும்னா கண்டிப்பாக மேலாண்மை அங்கே தேவையாக தான் இருக்குது. மேலாண்மைக்கு ஒரு குழு செயல்பாடு, டீம் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அடிப்படை. ஒருத்தர் தனியாக செய்கிறது பிளானிங். எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது ஒரு டீம் ஒர்க்காக நீ இந்தந்த வேலையை செய், உனக்கு இந்தந்த திறமை இருக்குது, நீ இதெல்லாம் செய்யலாம், உனக்கு இதெல்லாம் தெரியல அதனால் நீ இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் அதை முடிவு செஞ்சிடணும், இதை நம்ம அடையணும்னு. அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு முயற்சியாக செய்கிறது தான் மேலாண்மை. மேலாண்மைனா என்னன்றது இப்போ ஒரு 4-5 வகையாக பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை ஏற்கனவே நடந்துட்டுருக்கு, அதை செஞ்சு முடிச்சிட்டோன்றதுனால விட்டுட முடியாது, அதை திறம்பட நம்ம நிர்வகிக்கணும். ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம், அந்த அடைஞ்ச விஷயத்தை திறம்பட நம்ம நிர்வகிக்கிறது மேலாண்மை. அதே மாதிரி திட்டமிடுதல், அதுவும் திட்டமிட்டு தொடர்ந்து ஒரு செயல் மூலமாக நமக்கு வரக்கூடிய பலனை முழுமையாக நமக்கு சேர்கிற மாதிரி செய்கிறது மேலாண்மை. முக்கியமானது உடல் உழைப்பையும் கால இழப்பையும் தவிர்க்கணும். அதாவது உடல் உழைப்பு ரொம்ப போடாமல், அதே மாதிரி நேரத்தை வீணடிக்காமல் குறுகிய காலத்துலேயே அந்த வேலையை செஞ்சு வரக்கூடிய பயனை அதிகமாக்குறது தான் மேலாண்மை. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவை பயன்படுத்துறது மேலாண்மை. இந்த மாதிரி பல விஷயங்கள் மேலாண்மையில் இருக்குது. நம்ம இந்த பாடத்தில் நீர்நிலைகளுடைய மேலாண்மையே அந்த காலத்துலேயே மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க உபயோகப்படுத்தினாங்கன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மேலாண்மையை பற்றி ஏதாவது நீங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.